வணக்கம். மனிதன் வாழும் உரிமைக்கு சவால் விடுப்பதாகவும் அவனது சுதந்திரத்தை மறுப்பதாகவுமே மனித உரிமை மீறல்கள் காணப்படுகின்றன. ஆம், கடந்த வாரம் உலகெங்கிலும் மனித உரிமைகள் தினம் கொண்டாடப்பட்டது. எனினும் இடப்பெயர்வுகள், உயிரிழப்புகள், கொலைகள், கடத்தல்கள் என பரவலான மனித உரிமை மீறல்களுக்கு மத்தியிலேயே எமது நாடு இந்த தினத்தை கொண்டாடுவது துர்ப்பாக்கியமானதாகும். எனினும் இதன் பிறகாவது இந்த நிலை மாற வேண்டும் என்ற எதிர்பார்ப்போடு இன்றைய நிகழ்ச்சியினை ஆரம்பிக்கின்றேன். முதலில் நிகழ்ச்சி முன்னோட்டம். சர்வதேச மனித உரிமைகள் தினம். ஊடக பணியும் யதார்த்தமும். இலங்கை மனித உரிமை மீறல்களுக்கு முகம் கொடுக்க பிரதானமான காரணமாக அமைந்தது இன முரண்பாடு என கருதப்படுகின்றது. இதன் காரணமாக பலர் காணாமல் போயும் கடத்தப்பட்டும் உள்ளனர். இது குறித்து இப்போது பார்க்கலாம். இது ஒரு புகைப்பட கண்காட்சியும் அல்ல. கதறியலும் கனகமணி காட்சி ஒரு நாடகத்தின் அங்கமும் அல்ல. மகனை இழந்து பரிதவிக்கும் கனகமணியின் தினசரி வாழ்க்கையே இது பிரதிபலிக்கின்றது. இலங்கையில் கடத்தல்களினால் உறவுகளை இழந்து வாழ்கின்ற ஆயிரக்கணக்கான மக்களது உண்மை நிலை இவ்வாறுதான் இருக்கின்றது. அவர் உயிரோடு இருக்கிறாரா இல்லையான்ற எந்த தகவலும் இல்லாமல் ரெண்டாம் கட்டத்தில் நின்று நாங்கள் இன்னைக்கு தத்தி தவளிச்சுக்கிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு எங்களோட அக்காவுக்கும் அவரோட தகப்பனுமே இல்லாமல் போயிட்டாரு. இன்னைக்கு நாங்கள் எல்லாம் குடும்பமாகவே நோயாளி ஆகிட்டோம். அவர் இருக்கும்போது சந்தோஷமே எங்களுக்கு குடும்பத்துக்கு யாருக்குமே இல்லை. இன்றைக்கு இல்லாத நோய் எங்களுக்கு எல்லாமே பரவிட்டு. கடத்தல்களும் காணாமல் போதல்களும் இலங்கையை எதிர்கொண்டுள்ள பாரதூரமான மனித உரிமை மீறல்களாகும். கடந்த 2 வருடங்களாக நாட்டில் கடத்தல்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. இந்த நிலையில் 2006ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்ட காணாமல் போனோரை கண்டறியும் குழுவானது சர்வதேச மனித உரிமைகள் தினமான டிசம்பர் 10ஆம் தேதி இந்த நிகழ்வை நடாத்தியது. மனிதனின் வாழும் உரிமைக்கு சவால் விடுகின்ற வகையில் மனிதாபிமானமற்ற செயற்பாடுகள் இடம்பெற்ற வண்ணமே உள்ளன. சர்வதேச மனித உரிமைகள் தினத்தன்று காணாமல் போனோரை தேடி அறியும் குழுவினரால் மனித உரிமைகளை வெளிச்சத்து கொண்டு வரும் முகமாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள நிகழ்வையே இங்கே காண்கின்றீர்கள். இன்று சர்வதேச மனித உரிமைகள் நாள் உலகத்தில் பல இடங்களிலும் கொண்டாடப்படுகின்றது. ஆனால் மனித உரிமைகள் மீறப்படுகின்ற வரிசையில் இலங்கை முன்னுரிமை பெறுகிறது. இன்றைக்கு இங்கே நாங்கள் அனைவரும் இந்த திடலிலே கூடி காணாமல் போனவர்களை பற்றி உலகத்துக்கு அந்த செய்தியை தெரிவிப்பதற்காகவும் அரசாங்கத்தை இந்த காணாமல் போனவர்களுடைய சம்பந்தமாக ஒரு தீர்ப்பை வழங்கி இதை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். இந்த அரங்கிலே கூடியிருக்கின்றார்கள் காணாமல் போனவர்கள் சார்பிலே. அவர்கள் மத்தியில் நாங்கள் அனைவரும் திரண்டு நின்று இந்த அரசாங்கத்துக்கு மட்டுமல்ல, ஐநா மனித உரிமைகள் நிறுவனத்துக்கும் சர்வதேசத்துக்கும் இந்த காணாமல் போவல் நிகழ்ச்சிகள் தொடர்வதற்கு எதிராக இதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று குரல் எழுப்பதற்காக நாங்கள் அனைவரும் இங்கே கூடி நின்று எங்கள் இதயபூர்வமான எதிர்ப்பை காட்டுவதற்காக இங்கே வந்திருக்கின்றோம். கடத்தல்கள், காணாமல் போதல்கள் உட்பட சகலவிதமான மனித உரிமை மீறல்களும் உச்சகட்டத்தை அடைந்திருப்பதாக இந்த நிகழ்வின் போது சுட்டிக்காட்டப்பட்டது. அரசியல் கடத்தல்கள் தொடர்கின்றன. மேலும் இதன் விளைவாக வன்னியில் பதட்ட நிலை ஏற்பட்டுள்ளது. ஆகவே தெற்கில் இத்தகைய ஒரு நிகழ்வினை ஏற்பாடு செய்வதன் மூலம் இந்த கவலைக்குரிய நிலை குறித்து மக்களை விழிப்படைய செய்வது முக்கியமானதாகும். இந்த நிலையின் முக்கியமான விடயம் காணாமல் போதல்களாகும். காணாமல் போதல்களின் காரணமாக நாளுக்கு நாள் மக்கள் பாதிக்கப்படுகின்றனர். மேலும் யுத்தகலத்தில் உயிரிழக்கும் மக்களும் இதில் அடங்குவர். 2006இல் மீண்டும் யுத்தம் தீவிரம் பெற்றதை தொடர்ந்து காணாமற் போதல்கள் யுத்தம் இடம்பெறுகின்ற பகுதிகளில் மாத்திரமல்லாது நாட்டின் தலைநகராகிய கொழும்பிலும் அதிகரிக்கத் தொடங்கியது.
இந்நிலையில் பல அரசியல் கட்சிகளும் சிவில் சமூக அமைப்புகளும் இக்கடத்தல்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்க நடவடிக்கை எடுக்குமாறு தொடர்ந்தும் அரசாங்கத்துக்கு அழுத்தங்களை கொடுத்து வந்தது. இங்கே மனித உரிமைகள் சம்பந்தமாக நாங்கள் குரல் கொடுக்கும் பொழுது அரசாங்கம் என்ன சொல்கின்றது? ஆரம்பத்திலே எவருமே கடத்தப்படவில்லை என்று சொன்னார்கள். பிறகு சொன்னார்கள் இல்லை, கடத்தப்படுகின்றார்கள், காணாமல் போகின்றார்கள், நாங்கள் செய்யவில்லை என்று சொன்னார்கள். இப்பொழுது நாங்கள் திட்டவட்டமாக புள்ளி விவரங்களுடன் அறிவித்த பிறகு இப்படி ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். சிலரை கைது செய்திருக்கின்றார்கள். ஆனால் கைது செய்திருப்பது சிறிய மீன்களை தவிர திமிங்கலங்கள் அல்ல. திமிங்கலில் கைது செய்ய வேண்டும், எங்கள் உறவுகளை விடுவிக்க வேண்டும் என்று ஓங்கி உரத்த குரலிலே குரல் தான் இங்கே வந்திருக்கின்றோம். வேற எதுக்கும் நாங்கள் வரவில்லை. இங்கே இத்தகைய மனித உரிமை மீறல்கள் அதிகரிப்பதைத் தொடர்ந்து ஜனாதிபதி காணாமல் போனோரை தேடி அறிவதற்கான விசேட ஆணைக்குழுக்களை நியமித்தார். அதே நேரம் 2007 இலங்கைக்கு விஜயம் செய்த ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகளுக்கான உயர்ஸ்தானிகர் லூயிஸ் ஹாபர் இந்த மனித உரிமை மீறல்கள் குறித்து அரசாங்கம் கூடிய கவனம் செலுத்த வேண்டியுள்ளதோடு ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் காரியாலயம் இலங்கையில் நிறுவப்பட வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். எனது முடிவுகளுக்கு அமைய அரசாங்க பிரதிநிதிகள் மனித உரிமைகளுக்கான தேசிய கட்டமைப்புகள் போதுமானவை என விவாதிக்கின்றனர். ஆனால் தகைமையை கட்டியெழுப்புவது மற்றும் சர்வதேச சமூகங்களின் ஆதரவும் இதற்கு அவசியப்படுகின்றது என்கின்றனர். இலங்கை அரசாங்கம் என்ற வகையில் நாம் இலங்கையில் கண்காணிப்பு நோக்கில் ஐக்கிய நாடுகளை அனுமதிப்பது குறித்து எவ்விதத்திலும் கலந்துரையாடல்களை மேற்கொள்ள தயாரில்லை. மேலும் உயர்ஸ்தானிகர் காரியாலயம் ஒன்றை அமைப்பதற்கு நாம் தயாராகவே இருக்கின்றோம். இவையே இலங்கை அரசாங்கத்தின் தெளிவான நிலைப்பாடாகும். நாம் பகிரங்கமாகவும் நேர்மையாகவும் உயர்ஸ்தானிகருடன் கலந்துரையாடி இருக்கின்றோம். நாம் வழிமுறைகள் குறித்தும் ஒன்றாக செயற்படுவது குறித்தும் கலந்துரையாடல்களை மேற்கொள்ள முனைந்துள்ளோம். உயர்ஸ்தானிகரின் காரியாலயம் மற்றும் இலங்கையில் தற்போது முகம் கொடுக்கும் சவால்களை கையாள்வதில் முக்கிய பாத்திரங்களை வகிப்பவர்களுடன் ஒன்றிணைந்து செயற்பட முனைந்துள்ளோம். எவ்வாறு இருப்பினும் தொடர்கின்ற கடத்தல்கள், காணாமல் போதல்கள் மற்றும் இன்னும் பல மனித உரிமை மீறல்களை கட்டுப்படுத்துவதில் தோல்வி கண்டுள்ளதாகவே பலரும் கூறுகின்றனர். எனினும் இத்தகைய மனித உரிமை மீறல்கள் நிறுத்தப்பட்டு நாட்டில் முழுமையான ஜனநாயகத்தை ஏற்படுத்த சர்வதேச சமூகத்துக்கு அழைப்பு விடுக்கும் மகஜர் ஒன்றில் இந்நிகழ்வில் கலந்து கொண்டவர்கள் கையொப்பமிட்டனர். நாம் அரசாங்கத்திடம் கேள்வி எழுப்புகின்றோம். நீங்கள் நாகரீகமடைந்த அரசாங்கமாயின், நீங்கள் நாகரீகமடைந்த கொள்கைகளை கொண்டிருக்கின்றீர்களாயின் யுத்தத்தை நிறுத்தி தமிழ் மக்களுடன் பேச்சுவார்த்தைகளை ஆரம்பியுங்கள். மேலும் தமிழ் மக்களது தலைவர்களுடன் அரசியல் தீர்வொன்றினை கலந்துரையாடி ஐக்கிய நாட்டினுள் அதிகார பரவலாக்களை ஏற்படுத்துங்கள். மனித உரிமை மீறல்களால் இருண்ட யுகத்தை நோக்கி பயணிக்கின்ற இலங்கைக்கு நிலையான சுதந்திரம் வேண்டி இந்த நிகழ்வின் போது கருப்பு பலூன்கள் பறக்கவிடப்படுகின்றன.